Hi, welcome back to my channel Camps Maker. Today வந்து சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் இல்லைனா ஆஃபீஸ் வேர் மேக்கப் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுவும் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச் ப்ராடக்ட் வச்சு இதில் முக்கியமாக என்ன காமிச்சிருக்கேன்னா, ஒரு சைடு வந்து ஆரஞ்சு கரெக்டர் வச்சு போட்டிருக்கேன், இன்னொரு சைடு வந்து நம்மளோட ஸ்கின் டோன் ஆர் டார்க் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கன்சிலரும் யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் இதில் வந்து ரைட் சைடு வந்து ஆரஞ்சு கரெக்டர் போட்டிருக்கேன், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டார்க் டோன் கரெக்டர் போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியில் இருந்து கன்சிலர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப்பில் வந்து பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியமானது. அதை பண்ணிங்கனாலே உங்களோட மேக்கப் வந்து நல்லா அழகாக வந்து இருக்கும். என்ன கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்ஏ கேர்ளில் வந்து ட்ரையல் கிட், அதாவது டிஸ்கவரி ட்ரையல் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு என்ன ஷேடு வந்து கரெக்டான மேட்சாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஷேடு வாங்கி டெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பிளெண்டர் கூட நான் என்ன வாங்கியிருக்கேன்னா, இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட மினி பிளெண்டர் தான் வாங்கியிருக்கேன். அதுவும் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச் ப்ராடக்ட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அந்த பிளெண்டரு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நான் எப்படி பிளெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் பிளெண்ட் பண்ணணும், டேப்பிங் மோஷனில் தான் பண்ணணும், ட்ராக் பண்ணக்கூடாது எப்பவுமே. நெக்ஸ்ட் வந்து லார் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 9. இது வந்து பெஸ்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரிடே மேக்கப்புக்கு. ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அது போல் வந்து ஹெவி கவரேஜ்லாம் கிடையாது, மீடியம் பில்டபிள் கவரேஜ் தான். அதுவும் நான் ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல் ஃபேஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுவே வந்து ஃபுல் ஃபேஸுக்குமே போதுமானது. ஏன்னா நம்ம வந்து லைட் மேக்கப் தான் பண்ணுறோம், ஹெவி மேக்கப் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே பிராண்ட் எல்ஏ கேர்ளில் இருந்து லைட் மீடியம் பேஜ்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது ஷேடு, அந்த ஷேடு தான் எடுத்திருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய ஃபோர்ஹெட், என்னோடய நோஸ், அது போல் அண்டர் ஐ ஏரியாவில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியணுன்றதுக்காக வந்து அதை எடுத்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, லிப்ஸுக்கு வந்து லிப் ப்ரைமர் எடுத்திருக்கேன். அதுவும் பிஏசி பிராண்டில் இருந்து. பிகாஸ் வந்து என்னுடைய லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அது ட்ரையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து லிப் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து ஐ ஷேடு எடுத்துக்கிறேன். ஐ வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பிளெண்டாக தெரியக்கூடாதுன்றதுக்காக வந்து ஒரு ப்ரௌன் நியூட் ஷேடு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், எனக்கு வந்து ப்ளஷ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து தான் எடுத்திருக்கேன். அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்ச் பிராண்டு தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட வேண்டாம். எனக்கு வந்து ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து அப்ளை பண்ணுறேன். காம்பேக்ட் இல்லைன்னா வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அந்த வீடியோவில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, அதனால் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லிப்புக்கு வந்து கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி இல்லைனா மாஸ்லேருந்தே எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் ஷேடு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் வந்து ப்ரௌன் நியூட் ஷேட் எடுத்திருக்கேன். காஜலுக்கு வந்து நான் வந்து ரினியூலேருந்து காஜல் வந்து ஜெட் பிளாக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்தே எடுத்துக்கலாம், அது நல்லா இருக்குது. பட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரினியூ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால வந்து இது யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்தே எடுத்திருக்கேன். நிறைய அஃபோர்டபுள் ரேஞ்ச் இருக்குது, பட் வந்து இந்த பிராண்ட் வந்து நம்மளோட லேஷ் வந்து லாங்காக வந்து காமிக்குது, அதனால் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஐலைனர் வந்து ஆப்ஷனல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.